விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் பணிக்கனூர்ல செங்கோடையன் ஐயாவுடைய மாந்தோப்புல தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா காய் எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா இருக்குது. இவ்வளவு காய் காய்க்கிறதோட ரகசியம் என்ன, நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, எந்த மரத்தை பார்த்தாலுமே காய் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா தொங்குதுங்க. எத்தனை வருஷமா விவசாயம் செய்யறீங்க? 5 வருஷமா செஞ்சு. உங்க பேருங்க? பணிக்கனூர் கிராமம். ஐயா, இது எத்தனை வருஷம் மரங்க? ஒரு 5 வருஷம் இருக்கும். என்ன ரகங்க? நல்லா காய் பெங்களூர். சரிங்கய்யா. நல்லா இப்படி காய் திரண்டு வர்றதுக்கு ஏதாவது வளர்ச்சி உரங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க? இல்லை, மரத்தை போட்டுருக்கேன். ஏஜ் வரும்னா மரத்துக்கு சத்து வரல ஊரியா போட்டு தண்ணி கட்டி இது பண்ணணும். சரிங்கய்யா. ஐயா, நீங்க வந்து மாந்தோப்பு வச்சிருங்கய்யா? ஒரு 1.5 ஏக்கரா வச்சிருக்கு. இப்போ நீங்க நடவு செஞ்சிருக்கீங்க இல்லைங்கய்யா? இப்போ நடவு செய்யுங்கிறது எந்த மாதத்துல நடவு செய்யறது கரெக்டா இருக்கும்? அது மழை வரும்போது தான் வைக்க முடியும். நீங்க என்ன ரகங்கள்லாம் தேர்வு செஞ்சிருக்கீங்க? பெங்களூரா வச்சுக்கிறேன். சரிங்க. இமாம்பாசி இருக்கிறேன். அந்த ரகம் தான் இந்த ரகம் நல்லா சந்தையில் நல்லா வரவேற்பு இருக்குங்க. சரிங்க. ஐயா, இப்போ நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி குழியை நீங்க எப்படிங்க எடுக்கிறீங்க? அதை பத்திலாம் 1.5 அடி ஆழம் பிடிச்சி ஆழம் 1.5 அடி. என்னென்ன இடைவெளியில வைக்கிறீங்க? எவ்வளவு இடைவெளி? ஒரு 5 அடி. 5க்கு 5 இடைவெளி. சரிங்க. அப்ப ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்களா? குப்பை இது பண்ணி அது உரம் வாங்கி போட்டு அதுக்கு சரி பண்ணி இயற்கை உரம் மாதிரி பண்ணி அதை போட்டு செடி வச்சு விட்டுருணும், தண்ணி விட்டுருணும். சரிங்கய்யா. நமக்கு வந்து காய் வந்து இந்த ரகங்கள்லாம் பரவாயில்லைங்களா? இந்த ரகம் நல்லா தான் இருக்குது. சரிங்க. அப்புறம் அது நல்லா தான். இப்போ செடி பிளக்கணும், சின்ன செடியாக தானே இருக்குது. அதான். எத்தனை வருஷம் ஆகுங்க மாமரம் நல்லா நல்லா ஒரு 5 வருஷம் ஆகுனாதான் மரமே பிளக்கும். பெரிய மரமாக ஆகுனாதான் அப்பதான் காய் நல்லா இருக்கும். இப்பயும் காய் நல்லா இருக்கும். சரிங்க. மரம் வந்து இதாக சாப்பிடுவோம். சரிங்க. ஐயா, மாமரத்துக்கு எப்படி தண்ணி கொடுக்குறீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு முறை? 5 நாளைக்கு ஒருக்கா. சொட்டு நீர் பாசனம்? சொட்டு நீர் தான். சரிங்கய்யா. ஐயா, இப்போ வந்து என்னென்ன நோய்கள்லாம் பொதுவாக மாமரத்துக்கு வரும்? பூச்சி வந்து அஸ்வினி மாரி வரும், சிறும்பூசா வரும், எறும்பு மாரி பூச்சி இருக்கும். மறுபடி வந்து அதை அடிச்சு கட்டி திருப்பி ஒரு தரம் திருப்பியும் அஸ்வினி மாரி போதும். பெரிய ஈஜோட வரும். அப்படி முக்கியம் வந்து முக்கியம் அதில் தான் அஸ்வினி போகிறது. அப்படிலாம் அதுக்கு ஒரு மருந்து வாங்கி வந்து அடிப்போம். 3வது ஒரு மருந்து அடிப்போம். காய்க்கு எண்ணெய் வெட்டி திருப்பி ஒரு மருந்து அடிப்போம். அவ்வளோதான். பூ கொட்டுறதுலாம் வந்து வந்து வெய்ய காலத்துக்கு எண்ணெய் விட்டுருது. மழை பெஞ்சினா ஒன்றும் பண்ணாது. பூ கொட்டுறது எப்படி தடுக்கிறது? தடுக்கலாம் முடியாது. மழை பெஞ்சினா தான். வெய்ய காலத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெயிலுக்கு வந்து அல்லாம் கொட்டி போயிடும் பழம். இருக்க மழை பேஞ்ச வேண்டி தான் நிற்குது. இப்போ மழை 2 மழை பேஞ்ச வேண்டி தான் இந்த காயே நிற்குது. சரி. ஐயா, இப்போ வந்து என்னென்ன உரங்கள்லாம் நீங்கள் அதாவது வளர்ச்சி ஊக்கி ஏதாவது உரங்கள் ஏதாவதுங்களா? அது சத்துள்ள பொருள் கொடுக்குறதுனா உரம் வச்சு அதுக்கு பாங்கு இது பண்ணணும். அதுக்கு உரம் வேண்டி திருப்பியும் வேண்டி வட்டமாக எடுத்து விட்டு திருப்பி இது பண்ணணும். அப்போ தான் மரம் நல்லா இருக்கும், நல்லா செடியும் நல்லா வளரும். செயற்கை உரம் கொடுக்குறீங்களா இயற்கை உரமாக? இல்லை, உரம் வாங்கி இது பண்ணணும். அதுக்கு தகுந்த உரம் வாங்கி வந்து எப்படி நாங்கள் கேட்டு ஆஃபீஸில் போய் கேட்டு உரம் வாங்கி வந்து திருப்பி எருவு கலந்து சுற்றியும் போட்டு தண்ணி விடணும். ஐயா, இப்போ நிறைய மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும்? அது மாமரத்தை பொறுத்து. இல்லை, உரம் வச்சு கொஞ்சம் பாங்கு பார்க்கணும். கொஞ்சம் ஊரியா மாரி வச்சு கொத்தி விட்டு திருப்பி பாங்கு பார்த்தா தான் மரம் எந்திரிக்கும், பூவை நல்லா எடுக்கும். இப்போ உதாரணம் போட்டுக்கிட்டா 2வது எடைக்காய் வரும். எடைக்காய் வந்துச்சுன்னா திருப்பி வந்து நல்லா இருக்கும். செடி வந்து பிளக்கணும். செடிக்கு பாங்கு பார்த்தா தான் மரம் எந்திரிக்கும். நம்ம சும்மா விட்டோமா வராது மரம். இப்போ மாமரத்தை பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணுறதுனா என்ன? அது ஏன் ஏன்னா இந்த குச்செல்லாம் ஒடிச்சு விட்டா தான் இது மாரி இது அப்படி வரும். துளுக்கிறதுக்கு துளுத்தா தான் மரம் கொஞ்சம் பிளக்கும். இந்த மரம் குச்செல்லாம் ஒடிச்சு விடணும். காய் வைக்கிறது இதே தான். காய் பொறிச்சு விடணும்னா காஞ்சி போயிடணும். இப்படி குச்சி ஒடிச்சு விட்டுருணும். ஆளை வச்சு ஒடிச்சு விடணும். இப்போ வந்து நல்லா காய் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ அறுவடை பண்ணீங்கன்னா எப்படிங்க? நேரடியாக நீங்களே சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணுற மாதிரிங்களா? சந்தைக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறதில்ல. நாங்களே உள்ளூர்லேயே நாங்கள் பழம் போட்டு நாங்கள் அடித்து நாங்களே இதாகும். சரிங்க. இந்த வருஷம் எப்படி லாபம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லாவே லாபம் வரும்? என்னமே 15 கிடைக்கிறது தான். நம்ம கிடைக்காது. காய் வைக்கிறத வச்சு தான் நமக்கு பண்ண முடியும். இது என்ன காய் இல்லைன்னா நம்ம இது கூட பண்ண முடியாது. மருந்து ஓட்டணும் கூட கட்ட முடியாது. இப்போ கவாத்து பண்ணாதான் வந்து நல்லா காய் பிடிக்குங்களா? கவாத்தை படிக்கணும். இதெல்லாம் ஒடிச்சு விடணும். குச்செல்லாம் ஒடிச்சு விடணும். நான் ஒடிச்சு விடல. ஓ, சரிங்க. கவாத்து பண்ணுறதுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்குங்க? எப்போ பண்ணலாம்? எப்போனாலும் நம்ம ஒடிச்சிட்டு இது பண்ணுறது தான். நான் தான் பொதுவாக காய் அறுத்ததுக்கு அப்புறம் தான் கவாத்து பண்ணுறது கரெக்டாக இருக்குங்களா? காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருங்காய் ஆகும். எல்லாமே காய் நல்லா இன்னும் வெடி பிறண்ட காய் வந்து வெடி தான் பொறிக்கணும். இதை விட இன்னும் காய் வந்து இன்னும் வந்து காய் வந்து இன்னும் உப்பணும். அப்படி வரணும். காய் பிஞ்சுதாங்க. இது வந்து காய் வந்து முக்காவாசி காய் தான். இன்னும் காய் பெறல. நல்லா
காய் இந்த மாதிரி உருண்டு போயிடணும். காய் வந்து கோமாசம் இது வந்து இந்த இது வந்து இது வந்துடும் காய். இன்னும் வந்து காய் பெருங்காய் தீவிர காய் ஆகும். இது வந்து சின்ன காய் தான். சரி சரிங்க. அந்த மாதிரி உருண்டு வந்தாதான் இது திரண்ட காய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் வந்து காயெல்லாம் கொட்டிடுது. ஆனா இப்ப வந்து நம்ம கிட்ட காய் இந்த வருஷம் தான் அப்படி கொட்டுது. போன வருஷம்லாம் கொட்டல. இந்த வருஷம் தான் கொட்டுறது. மழை பெய்யாது காஞ்சி போச்சுல, அதை பற்றி நின்று 2 மழை பேஞ்ச வரைக்கும் இந்த இது நின்றுத. இல்லாட்டி இதையும் கொட்டிருக்கும். மழை பெய்யலாம் இதையும் கொட்டிருக்கும். இப்போ தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? 5 நாளைக்கு ஒரு முறை. இது வாய்க்கால் பாசனம், நம்ம கிட்ட சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் தான். ஐயா, மாமரத்துக்கு வந்து மருந்து கொடுக்கறதா சொன்னீங்க. என்ன மருந்து கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க, அதை பத்தி? இது மருந்து ஓட்டும் போது பூவை எடுக்காதவனியா ஒரு மருந்து அடிச்சு ஓட்டி விடுவோம். சரிங்க. பூவை எடுத்து வெட்டி ஒரு மருந்து அடிச்சு வெட்டி 5 மணி மாதிரி போதும். அப்போ ஒரு தரம் மருந்து அடிப்போம். சரிங்க. காய் ஓட்டின வெட்டி பெருங்காயம் நல்லா இதாக நல்லா காய் வண்டு மாரி விழுவோம். வந்து பார்ப்போம். இப்படி பூச்சி ஓட்டினா வண்டு மாரி போடும். அப்போ ஒரு மருந்து ஓட்டி விடுவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை தெரியுது. மருந்து எங்கே வாங்கிட்டு வரீங்க? இங்கே தான் காட்டுவோம். கொண்டு போய் தலையை பொறிச்சு காட்டுவோம். களை சுருண்டு போச்சுன்னா கொண்டு போய் காட்டுவோம். இப்படி சுருண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு காட்டுவோம். அப்புறம் காட்டின வேட்டி திருப்பி மருந்து ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் பூ இதுன்னு வெட்டி திருப்பி ஒரு மருந்து ஓட்டுவோம். அவ்வளோதான். தலை நடாதான் திருப்பி வந்து நல்லா தலை நல்லா இருக்கும். அக்ரி ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். அங்கே தான் இருப்போம். என்ன உங்களுக்கு நோய் வந்தாலும் அதை கொண்டு போய் காட்டுவேன். எனக்கு தெரியாத இந்த இதை பற்றி நான் வந்து கொண்டு போய் காட்டி நான் இது பண்ணிக்குவேன். அஜிமணி இருந்தாலும் அது அஜிமணி, பூச்சி இருந்தாலும் பூச்சி விழுதுன்னு சொல்லுவேன். அப்படி எறும்பு மாரியே போகும் அந்த பூச்சி. அது மாரிக்கும் அதெல்லாம் சொல்லணும். அவங்க சொன்னாதான் அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க. ஐயா, இப்போ நம்ம வந்து கண்ணை வேண்டியது நடவு செய்கிறோம். நடவு செஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் மரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காய் கொடுக்குங்க? 3 வருஷத்துல பூ எடுக்கும். அதை நம்ம வந்து கொழுந்து வந்து பெரிய மரம் ஆகிறது கிள்ளி விட்டுருணும். அப்படியே தலையை பார்த்து இப்படி கிள்ளி விட்டுருணும். விட்டாதான் மரம் பிளக்கும். அப்படி கிளச்சி வரும். ஆமா, அதை கிண்டி விட்டா தான் பெரிய மரமா அப்படியே கிளச்சி வரும். பூ வந்து இளஞ்செடியில் விடக்கூடாது. காய் ஆகிறதுக்கு மரம் பிளக்காது. நல்லா வளர்ந்த மரம் எவ்வளவு எடை கொடுக்குங்க காய்? 300 கிலோ கொடுக்கும். நல்லா இதாக இருந்துச்சுன்னா 300 கிலோ கொடுக்கும். இப்படி நடுத்தரமா இருக்கிற இந்த மரம் 200 250. மரம் பெருசாக மரம் பெரியாக கொடுக்கும். 1000 கிலோ கூட கொடுத்துரும். பெரிய மரம்லாம் பெரிய மரமா ஆகணும். 5 வருஷம் ஆகணும். 5 வருஷம் ஆகுனா தான் 1000 கிலோ கொடுக்கும். சரிங்க. இது 7 வருஷங்கிறதுனால இப்போ ஒரு அவ்வளவுதான் கொடுக்கும். ஐயா, இது பெங்களூர் ரகம் அப்படின்னு சொன்னீங்க. இதோட சுவை எப்படி இருக்குங்க? நல்லா இனிப்பா இருக்குங்களா? திறந்த வேட்டி எடுத்தா தான் இது சுவை. இல்லாட்டி பச்சை காய் எடுத்து சுவை இல்லை. புளிப்பு தான், திங்க முடியாது. இது ஒரு காய் வந்து என்ன எடை வரைக்கும் வருதுங்க? நல்லா திரண்டதுக்கு அப்புறம் 2 காய் போட்டோன்னா 1.5 கிலோ வரும். 3/4 கிலோ வரைக்கும் நல்லா எடை கொடுக்குது. காய் நல்லா போகணும். காய் இருக்க நல்லா காய் வந்து எவ்வளவு பெருசுக்கு வருது? காய் பெரிய காய் ஆகும். சின்ன இப்படி சைஸ் காய் வரும். பெருங்காயம் வரும். எல்லா காயுமே அதே எடை கொடுக்குங்களா? கொஞ்சம் குறைஞ்சும் வரும். முன்ன பின்ன ஒரு காய் சேர்ந்து வரும். 1/2 கிலோக்கு மேலே கூட வரும். இல்லாட்டி கம்மியாக கொடுத்தாலும் கொடுக்கும். சின்ன காயாக வர்றது, கொஞ்சம் பெருங்காயாக வர்றது செஞ்சு கொடுக்கும். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் நிற்குதுங்க ரகத்தில். நாம் கொடுக்கறதுல தான் இருக்குது. உரம் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. நாம் கொடுக்கறது தான் இருக்குது. அந்த அளவுக்கு மருந்து ஓட்டணும், எல்லாம் பண்ணணும். பாங்கு பண்ணுறது. ஆமாம், சீசன் தான். இன்னும் ஒரு 20 நாள் போகணும். ஒரு மரத்தில் எவ்வளோ காய் வரைக்கும் எத்தனை முறை அறுக்கலாங்க? இப்போ அறுவடை செய்யறதுனா 1 மாதத்து வரைக்கும் அறுக்கலாம். 1 மாதம் வரைக்கும். எத்தனை நாள் எடை விட்டு அறுப்பீங்களா? 1 வாரம் கழிச்சு. 1 வாரம் கழிச்சு ஒரு 50 கிலோ வந்து அறுத்துட்டு போவேன். ஒரு மரத்துக்கு எடை 1 வாரம் கழிச்சு வந்து பொறுக்கணும். உடனே வரக்கூடாது. அது திரண்டா தான் பறிக்க முடியும். தெளித்து இது இப்போ இதுங்கும் போது இது தரத்துக்கு 1 மாதம் ஆகும். இப்படிங்கிறத இந்த பார்த்து தான் எடுக்க முடியும். காயை ரகத்தை பார்த்து தான் இப்படி எடுக்கணும். காய் நல்லாவே திரண்டுக்கு பழுக்கு போகுதுன்னா எப்படி அதை கண்டுபிடிச்சிக்கணும். நான் காயை பார்த்தா கண்டுபிடிச்சேன். நல்லா கலர் நல்லா இந்த காயெல்லாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே சேவன்னு நிற்கிறதெல்லாம் பூரா கலர் மாறி. இந்த இது வந்து இது மாறி. ஆமாம், பழமேரியே தெரியும். ஆமாம், பழமேரியே நல்லா காயை சாம்பல் பூத்த மாரி வந்துடும். அப்படி சாம்பல் பூத்த மாரி வந்துடும். ஃபுல்லாக வந்துடும். ஐயா, நீங்கள் மரத்தில் வந்து நல்லா திரண்டு காயாக இருக்கும் போதே பறிங்களா இல்லை பழுக்க விட்டதுக்கு அப்புறம் தான் பழமாக எடுத்துட்டு போறீங்க? காய் வந்து நல்லா திரண்ட வெட்டி தான் பறிக்கணும். திரண்டாத வெட்டினா அங்கே காய் வந்து ருசி இருக்காது. சனங்க எடுக்கணும்ல, அதுக்கு தகுந்தது தான் கொண்டு போய் கொடுக்கணும். நாம் வந்து தரமாக கொண்டு போய் நான் இது பண்ணணும். அப்படி போட்டு தான் நான் விற்றுக்கிட்டுக்கிறேன். தரமாக விற்பேன். ஒருத்தர் இதை கொண்டு போய் எப்படினாலும் பொறிச்சு கொண்டு போய் விற்பாங்க. நான் அது பண்ணுறதில்ல. பழமாக அந்த வெட்டி தான் விற்பேன். ஐயா, காயெல்லாம் வந்து அறுவடைக்கு அப்புறம் மரத்தை பராமரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. திருப்பி வந்து காயை பொறிச்சு வெட்டி எல்லாம் எண்ணெய் வெட்டி கடைச்சாவனை வெட்டி திருப்பி எல்லாம் பூ எடுக்கும். எடைக்காய் வரும். எடைக்காய் வந்துச்சுன்னா எடைக்காய் திருப்பி பூ எடுக்கும். அதே மாதிரி பூ எடுக்கும். சரிங்க. பொறிக்கும் போதே பொறிச்சு கடைச்சிட்டு தான் பூ எடுக்கும். ஒன்று பொறிச்சிட்டு வரோம்ல,
அந்த இதில் அப்படி அந்த விட்டுறதெல்லாம் போய் அப்படி விட்டுறதெல்லாம் பூ எடுத்துக்கும். சரிங்க. பூ விட்டதெல்லாம் திருப்பியும் பூ எடுத்துக்கும். மறுபடியும் காய் காய்க்கும். நம்ப வராது, ஒரு அளவுக்கு தான் வரும், நம்ப காய் வைக்காது. அது எவ்வளவு பெரிய மரத்துல வரும்? இந்த மரத்துல இதே மரத்தில் தான் எல்லாமே, இதே மரத்தில் தான் எல்லா மரத்துலையும் வரும், ஒரே மாதிரி வரும் காய். நம்ம மருந்து ஓட்டினா அதிகமாக வைக்கும், மருந்து ஓட்டினா எல்லாம் பூச்சி அரிச்சுவிடும். மருந்து ஓட்டினா தான் எடுக்க முடியும். நல்ல பெரிய மரத்துல மறுபடியும் எல்லாம் திருப்பி ஓட்டணும், ஓட்டினா தான் அந்த பணத்தை போட எடுக்க முடியும். ஓட்டணும்னா நாங்கள் கீழே பூரா சொத்தி விழுந்து போயிடும். இது மாரி காய் பூரா நல்லா இருக்கும். பூ உதிராம இருக்கு, மருந்து ஓட்டி ஆகணும். பூச்சி அரிக்கும் போது நம்ம ஓட்டி விடணும். வெள்ளம் பொறிச்சு விட்டு திருப்பி சுத்தமாக இதெல்லாம் இதாடுங்கிறதெல்லாம் ஒடிச்சு விட்டுடணும். ஒடிச்சு விட்டு அந்த பொறிச்சதெல்லாம் காஞ்சி போயிருது, பொறிச்சு வச்சு நம்ம ஒடிச்சு விட்டுடணும். ஒடிச்சு விட்டு மருந்து ஓட்டி விட்டு திருப்பி அடக்காய் வரும். ஐயா, இவ்வளவு நேரம் வந்து மா விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம எப்படிலாம் மகசூல் பெற முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கண்டிப்பா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஐயா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மாமரங்கள் வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு விவசாய முறைகள் வந்து கையாண்டு ஐயா பண்ணிட்டு இருக்காரு. நடவுல இருந்து இன்றைய கால வரைக்குமே பாத்தீங்கன்னா ஐயா நல்ல ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்களுடைய விவசாய முறைகளையும் பாத்தீங்கன்னா நீங்க பதிவிடணும் எங்க சேனல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க கால் பண்ணலாம். உங்களுடைய விவசாய முறைகளை இந்த உலகுக்கே நாங்கள் அறிமுகம் செய்வோம். மேலும் விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.